போகாது, அது பக்கத்துல தான் இருக்கும். இந்த சமநிலையே புத்தர் சொன்ன நடுவன் பாதை. நண்பா, இந்த சாப்டர் இங்க நிற்குது, ஆனா உன் மனசு கொஞ்சம் மெதுவா சுவாசிக்க ஆரம்பிச்சிருக்கும். அந்த சுவாசம்தான் அடுத்த சாப்டருக்கு வாசல். இந்த வாழ்க்கை ஒரு ரயில் மாதிரி. நாம் எல்லாரும் பயணிகள். யாருக்குமே தெரியாது அடுத்த ஸ்டேஷன் எது என்று. சிலர் பணம் டிக்கெட் எடுத்தாங்க, சிலர் புகழ் டிக்கெட், சிலர் ஆசைன்னு சொல்லி எடை அதிகமான மூட்டையோட ஏறிட்டாங்க. அப்போ வந்தார் கண்ணன். கையில் புல்லாங்குழல் இல்லை, கையில் கருணை. அவர் சொன்னார், பயப்படாதே, ரயில் ஓட வேண்டிய பாதை எனக்கு தெரியும். நாம் கேட்டோம், என் வாழ்க்கை ஏன் இப்படி? கண்ணன் சிரிச்சார். நீ ஸ்டியரிங்க பிடிக்க முயற்சி பண்ற, நான் கண்டக்டர். சில ஸ்டேஷன்களில் நம்ம பிடிச்சவர்களை இறக்கி விடுவார். அது தண்டனை இல்ல, பாதை சுத்தம் பண்றது. சில நேரம் ரயில் நிற்கும். அப்போதான் நமக்கு